ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம். எல்லா போராட்டமும் மாறட்டும். ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய அளவில்லாத கிருபை ஆண்டவரே இறங்கி வரும்படியாக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம்பா, நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தொடர் ஜபம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாய், விடுதலையை கொண்டு வரும்படியாய் எங்களை முழுவதுமாய் எம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரம். நல்லவரே, மகு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியாய் இருக்கிற தேவனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, மகு ஸ்தோத்திரம்பா. பரிசுத்தரே, மகு ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த தொடர் சுத்திகரிப்பு ஜபத்தில் ஆண்டவருடைய கிருபை நமத்தில் வெளிப்படும்படியாய், ஆண்டுடைய இரக்க நமத்தில் வெளிப்படும்படியாய் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே திருப்பாதம் வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. மனம் மாறு மாந்து நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும், மனம் மாறு மாந்தர் நீரல்ல, மனம்
வேண்டுதல் கேட்டிடோ. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்தே உண்மையா வெட்க மடையே. உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்தே உண்மையா வெட்க மடையே. என்னை தேற்றிடும் மடையாலோ இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாள இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே. சத்த உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆமென். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அன்பை கண்டடைந்தே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டே. ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிற தெய்வமே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. உம்முடைய சிலுவை நிலையிலே இளைப்பாறுதலுக்காக தஞ்சம் புகுந்திருக்கிறப்பா. சொல்லுவோமா? உங்கள் கல்வாரி பாதத்தில் சிலுவை நிலையிலே உம்முடைய சமூகத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய இளைப்பாறுதல் அதிகமாய் இறங்கி வரட்டும். உம்முடைய இளைப்பாறுதல் அதிகமாய் வெளிப்படட்டும். கர்த்தருடைய இளைப்பாறுதல் எங்களுக்கு பலமாய் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ மகிமை தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கிறபடியால் நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் நிறைக்கிற கர்த்தருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளா விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆமென். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளா விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. அவர் எந்த அளவு இழுத்து செல்லுகிறாரோ, அவர் எந்த அளவு நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறாரோ, அவருடைய பிரசன்னம் எந்த அளவு நம்மை நிரப்ப விரும்புகிறதோ அந்த அளவு ஆமென் விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே நாமே நாமே உம் சித்தம் போல நடத்துங்க ஆண்டவரே. நான் வெறும் மண்பாண்டம் ஆண்டவரே. இந்த மண்பாண்டத்தில் உம்முடைய பொக்கிஷமாகிய வல்லமை நீர் வைப்பி. ஆமே நாமே. இந்த மண்பாண்டத்தில் கர்த்தர் தமது பொக்கிஷமாகிய வல்லமையை வைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய நிழலிலே தஞ்சம் புகுந்து கொண்டவர்கள், கர்த்தருடைய கல்வாரி நிழலிலே தஞ்சம் புகுந்து கொண்டவர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க கல்வாரியில வந்து
நிற்கிற ஆண்டவரே, ஆண்டவருடைய கல்வாரியை கட்டி பிடித்து கொள்ளுவோம். எஸ் ஜீசஸ், கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தம், ஆமென், அல்லேலூயா, இந்த நாளிலே திரும்பவும் நம்மை நிரப்பட்டு, திரும்பவும் நம்மை நிரப்பட்டு, அல்லேலூயா. இந்த 4வது நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை திரும்பவும் நம்ம நிரப்பட்டு, தீபாலா ஷாக்கா தீபா ரப்தல் பிரௌடப ரகசியாத்தினரா, சிலுவையில் இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தம், ஆமென், அவருடைய சரீரத்தில் இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தம், ஆமென், ஆமென். நமக்காக பிக்கப்பட்ட சரீரம், நமக்காக அடிக்கப்பட்ட சரீரம், நமக்காக தோய்த்து எடுக்கப்பட்ட சரீரம், அல்லேலூயா. திரும்பவும் உங்க சரீரத்தில் இருக்கிற ரத்தம் என்ன நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். தடைகள் நீங்கட்டும் ஐயா, தடைகள் நீங்கட்டும் ஐயா. கல்வாரி நிழலிலே தஞ்சம் புகுந்து கொள்ள வருகிறேன் சொல்லுவோம். என் பிள்ளைகளை உம்முடைய கல்வாரி நிழலில் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை உம்முடைய கல்வாரி நிழலில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை கல்வாரி நிழலில் ஒப்பு கொடுக்கிற, கல்வாரி ரத்தம் சூழ பாளையம் இறங்கட்டும், சிலுவையின் பிரசன்னம் எங்களை நிழலிடட்டும், சிலுவையின் மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும், சிலுவையில் உண்டான ஆசீர்வாதங்கள், ஆமே, சிலுவையிலே மரணத்தை ஜெயித்த கர்த்தர், பாதாளத்தை ஜெயித்த கர்த்தர், பிசாசை ஜெயித்த கர்த்தர், கர்த்தருடைய ஜெய கம்பீரம் எங்களை நிரப்பட்டும், எங்களை ஜெயவாளியாய் மாற்றுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களிலெல்லாம் ஆமே தோற்று போய் நிற்கிறேனோ அதையெல்லாம் ஜெயிக்கும்படி உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் ஜெயவாளியா என்னை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை தோற்று போனேனோ, எந்த சூழ்நிலைகளெல்லாம் நான் தோற்று போனேனோ அவன் அதையெல்லாம் ஜெயிக்கும்படி உம்முடைய இரத்தத்திற்குள்ள வந்து நிற்கிறேன், அதையெல்லாம் ஜெயிக்கும்படி உம்முடைய இரத்தத்துக்குள்ள வந்து நிற்கிற ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள், பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாக இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க சகோதரி. பொல்லாங்கனுடைய தலைகளை நசுக்கும்படியாக இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. ரிக்கபா லதரம சந்தரபௌரியா ரிக்கபரபலபௌ ரெக்கபரத்துநாதர ரகசியாத்தினரோ. Hallelujah, 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 hallelujah. ரகரதரபல ஷகதனரா. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரதீசியிலே இடம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் ஆமென் ஆலயத்திலே தூணாய் நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஆமென், 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 அவனை என் சிங்காசனத்திலே அமரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு யாரும் ஆமென் அறியாத நாமத்தை தரிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபரதனா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் பரதீசில மன்னா, ஆமென், அல்லேலூயா. ஜெயம் கொள்ளும்படியாக இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஜெயம் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுங்க. ரிகதரமா சந்தர பௌர கபரதரா. தோற்று தோற்று கிடக்கிறங்கள் இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஜெயவாளியாய் நிறுத்த செய்ய போகிறார். எந்த எந்த சூழ்நிலைகளில் எந்த காரியங்களில் தோற்று கிடங்காயோ அவைகளை ஜெயிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஜெயவாளியாய் மாற்றுகிறார், ஜெயவாளியாய் மாற்றுகிறார். ரிபலதிரப சந்தராதரகசியாத்தனரோ. இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இரத்தத்தில் உண்டாகிற சுத்திகரிப்பு, இரத்தத்தினால் உண்டாகிறதான மீட்பு, இரத்தத்தினால் உண்டாகிறதான பரிசுத்தம், கர்த்தருடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை ஒவ்வொருடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இப்போதே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகி ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் ஒவ்வொருடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இறங்கி கொண்டிருக்கிறது. ரகபர சந்தலபௌ ரக்கம்தர பௌரி ஆரபல ரிகபரபலபௌ ஷாலதே கேமனகசியாத்தனரோ ரிகபபபப ஷகலரதனா ரிகபரபரபலபௌ சந்தரபௌ ரிகபரபரபலப. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக தம்மை ஆமென் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, அகில பூமிக்காகவும் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை போல நம்மை அவருடைய கரத்திலே ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ஒரு பானபலியை போல தம்மை உடைத்து ஊற்றினார். அவருடைய சரீரத்தை உடைத்து ஊற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். யார் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார்களோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பார்களோ அவர்கள் கர்த்தருடைய கரத்திலே பானபலியாக தங்களை வார்த்து, மோசேட்ட ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ உன்னை எனக்கு ஊழியம் செய்யும்படி அர்ப்பணித்ததற்கு அடையாளமாக அசைவாட்டும் பலியை உன் கையில் எடுத்து நீ என் சந்ததியில் வந்து உன்னை நீ ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு. ஆமென். அந்த ஆட்டுக்கடாவுடைய மார்க்கண்டத்தை எடுத்து மோசேயுடைய கரத்தில் வைத்து மோசே தேவ சந்நிதிக்கு முன்பதாக, ஆமென், அந்த மார்க்கண்டத்தை எப்படி அசைவாட்டுகிற பலியாக பலி செலுத்துவான். அவனுடைய உள்ளங்கையில் அந்த பலி இருக்கும். அப்படின்னா யார் தேவனுக்காக தங்களை உடைத்து ஊற்றுகிறார்களோ, யார் தேவனுக்காக தங்களை பலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தமது உள்ளம் கையிலே வைத்து இருக்கிறார். உள்ளங்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் என்னை நான் ஜீவ பலியாக, பான பலியாக, அசைவாட்டும் பலியாக என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறீங்க? ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இருதயத்தை Hallelujah, 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 hallelujah. Yes, Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள், ஆமென், ஆமென். ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பான பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய உள்ளங்கையிலே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் தேவனுடைய உள்ளங்கையிலே இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டவர்கள் அவருடைய உள்ளம் கையிலே இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் தமது சித்தத்தை போல பயன்படுத்த துவங்குகிறார். அவர்களை கர்த்தர் தமது சித்தத்தின் போல நடத்த துவங்குகிறார். ரிகாபாத அவர்களை கர்த்தர் தமது சித்தத்தின் போல சுகந்த வாசனையாக நுகர்ந்து ஏற்றுக்கொள்ள துவங்குகிறார். நீ அவருடைய உள்ளம் கையிலே இருக்கிறாய். தீப பலியாக, பான பலியாக நீ கொடுக்க கொடுக்க கர்த்தருடைய உள்ளம் கையில் வைத்து உன்னை தமது கிரியைக்காக, தமது வல்லமைக்காக, தம்முடைய மகத்துவத்திற்காக அவர் செயல்படுத்த துவங்குகிறார், செயல்படுத்த துவங்குகிறார். இப்போ 2 கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி மோசே ஒப்பு கொடுத்தது போல என்னை பான பலியாக, அசைவாட்டும் பலியாக என்ன ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. நீர் உம்மை எனக்காக கிருபாதார பலியாய் தந்தீர் ஆண்டவரே. என்னை உமக்காக பான பலியாக உம்முடைய உள்ளம் கையிலே வைக்கிறதான ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. என் நாவிலிருந்து புறப்படுகிற துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒரு தூபத்தை போல உங்க சந்நிதியில ஏறி வரணும்ப்பா. என் நாவிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள் எல்லாம் நீங்க சுகந்த வாசனையாக நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீர் பிரியப்படாத அசுத்தமான பலியா நான் மாறி போக கூடாதுப்பா. நீங்க விரும்பாத எந்த காரியமும் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்கிறதான பலியோடு, கீழ்ப்படுகிற இருதயத்தோடு உம்முடைய சந்நிதானத்தில் நிற்க கர்த்தர் எனக்கு கிருபைகளையும் பலனையும் தருவீராக. ஆமென். என்னை வணைந்தெடுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை வரைந்தெடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ரத்தம் என்னுடைய மேலே, என் குடும்பத்தின் மேலே ஒரு விசை கூட ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை ஆளுகை செய்கிறது. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை ஆளுகை செய்கிறது. நீங்க எந்த அளவு விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவு தேவ மகிமை வெளிப்படும். எந்த அளவு அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவு வியாதிகள் மறைந்து போகும், கட்டிகள் கரைந்து போகும், பலவீனத்தின் கூறுகள் பிடுங்கி எறியப்படும். ஆமென், ஆமென். எந்த அளவு விசுவாசிக்கிறையோ அந்த அளவு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாவலாய் விளங்கும். எந்த அளவு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் குடும்பத்தை
வேலி அடைக்கும், வேலி அடைக்கும். ஆமென், ஆமென், ஆமென். உங்க விசுவாசம் உள்ள ஜெபம், உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிசாசுகளை துரத்தும். உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் வியாதிகள் மறையும்படி செய்யும். உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் கர்த்தரை எப்போதும் உங்க அருகிலே இருக்க பண்ணும். கர்த்தர் எப்போதும் உங்க அருகில இருக்கும்படியாக உங்க விசுவாசம் இன்னும் பழுகட்டும், பழுகி பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்திற்குள்ள ஐக்கியப்படு, அவருடைய இரத்தத்துக்குள்ள ஐக்கியப்படு. ரீகால் அஷேகா தீகம நத்தல் பிரௌடபலா. ஹல்லேலூயா. உங்க சரீரத்திற்குள்ள நான் ஐக்கியப்படுகிற, உங்க இரத்தத்துக்குள்ள நான் ஐக்கியப்படுகிற. ரீகால தரபஷிகலரனா. அகில உலகத்திற்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாய் நான் ஐக்கியப்படுகிறேன். அவருடைய இரத்தத்தினால் எனக்கு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த நாளிலே, இந்த நாள் ஜெபத்திலே ஆம் என்றும் ஆமென் என்றும் ஒவ்வொருடைய சிரசில் வந்து அமருகிறபடியா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க. அவர் சரீரத்திலே இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் கல்வாரியிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இப்போதே வந்து இறங்குகிறது, இப்போதே வந்து இறங்குகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஓ, சாபங்களை முறிக்கும்படியாக கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தினின்று நம்மை மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாண சாபத்தினின்று நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படுகிறது. ஜெபிங்க. ஆமென். இந்த நேரத்தில் தலைமுறை சாபங்கள் முறிக்கப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்கிற வியாதிகளுக்கு இன்றைக்கு முடிவுண்டாகிறது. தலைமுறை தலைமுறையாய் குடும்பத்திலே நன்மைகளை கெடுத்து கொண்டிருக்கிற சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. தலைமுறையாய் போராடுகிற கடன் பிரச்சனைகள் அழியட்டும். ஆமென், ஆமென். தரித்திரம் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறார்கள். ஓ, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா பின் தொடர்கிற பாவத்தின் வல்லமைகள், குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. குடிவெறியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. ரிபால ஷகரதனரலா ரிகவபல துரகமனோஷே ரிகவரபரபரபலப சந்தலதி ரகசியாத்தனரா ரிகவமனதலரனா ரிகவரபலபோஷே கேலேதேனேனா. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு போட்ட அடையாளங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். சத்துரு போட்ட அடையாளங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஒருவேளை உங்க பிள்ளைகள் மேல குடிகாரன்னு சத்துரு அடையாளம் போட்டிருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, பரிசுத்த சந்ததி என்று பெயர் எழுதுகிறார், பெயர் எழுதுகிறார். ரீகாபால ஒப்பு கொடுங்க, இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க, ஒப்பு கொடுக்க. ஆமென். பாவங்களை மாற்றி போடுகிறார், பாவங்களை மாற்றி போடுகிறார். ரிகலா ஷிகலதரனரா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், பரிசுத்த இரத்தம் ஜெயம், சர்வ வல்லவருடைய இரத்தம் ஜெயம். உலக மாமிச பிசாசை ஜெயித்த கர்த்தருடைய இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஓ ரகபப ஷகலரதனரா ரிகவரவரவலபோ சந்தரதிகசியாத்தனிரு ரிகாலாலா தீபால ஷெகேரே கமனத்தல் பிரௌடபலதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். காரணம் இல்லாமல் இல்லைங்க நம்ம ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுப்பது. பாருங்க, எவ்வளோ அதிகமாக அவருடைய இரத்தத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவு வல்லமை பெருகிட்டே இருக்குது, வல்லமை பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதை அறிந்த பிசாசு என்ன செய்கிறான்? ஆட்டு இரத்தம், கோழி இரத்தத்தை கொண்டு வச்சு மந்திரவாதத்துக்கு வல்லமையை பெருக்குவதற்காக இரத்தத்தை ஊற்றுகிறான். அது அசுத்தம்,
அந்த அசுத்தத்தை மேற்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை அலங்கரித்து நம்மை நிறைத்து அவருடைய பரிசுத்த வல்லமையை உங்களுக்குள்ளாய் அவர் பெருகப்படி கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், எந்த அளவு இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவு கிறிஸ்துவின் வல்லமை உங்களில் வந்து தங்கி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களில் வந்து தங்கி கொண்டே இருக்கிறது. இந்த பலவீனமான மண்பாண்டத்தில், இந்த மண்பாண்டமாக இருக்கிற இந்த சரீரத்தில் அவருடைய விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வல்லமையை வைக்கிறார், வல்லமையை வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிறீர்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பலவானாய் மாறுகிறீர்கள். ஓ, வல்லமையின் மேல் வல்லமையை கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார். பிசாசுகளை துரத்துகிற வல்லமை மேல வைக்கப்படுகிறது, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். மந்திரவாதங்களை அழிக்கிற வல்லமை ஓ மேல வைக்கப்படுகிறது. பாகால்களின் பலிபீடங்களை அடித்து நொறுக்குகிற வல்லமை ஓ மேல வைக்கப்படுகிறது. விக்கிரகத்தின் ஆவிகளை துரத்துகிற வல்லமை பரிசுத்த ஆவியான ஓ மேல வைக்கிறார். அவருடைய வல்லமை உன்னிலே தங்குகிறது. அவருடைய வல்லமை உன்னில் தங்குகிறது. அவருடைய ஆணிமாய்ந்த கரத்தின் வல்லமை. நாங்க இன்னும் விசுவாசிக்கிறோம். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன். என் மேல அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க. ரீபா லாதே ரேகே பௌட சம்தல் பிரௌடவனதுரா ரிகா பாபா ஷகலரனா. ஹalleluya ஹalleluya. என்னை ஒரு எலியாவாய் மாற்றும், ஒரு எலியா தீர்க்கதரிசியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹalleluya. என் கண் எட்டுகிற எல்லை வரைக்கும் மந்திரவாதம் செயல்படக்கூடாது. என் கண் எட்டுகிற எல்லை வரைக்கும் பாவங்கள் நிலை நிற்க கூடாது. அல்லேலூயா. என் தேசத்தில் பாவத்தின் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. ஆமென். என் கண் எட்டுகிற எல்லை வரைக்கும் யாரும் பாவத்திலே கிடப்பதையோ, ஆமென், விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பதையோ நான் பார்க்க கூடாது. என்னை வல்லமையாய் மாற்றும், என்னை வல்லமையாய் மாற்றும். அக்கினி தலல், அக்கினி தலல், அக்கினி தலல் இப்போதே ஒவ்வொருவர் மேலே வந்து விழுகிறது. அக்கினி தலலாய் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அக்கினி தலல் ஒவ்வொருவர் மேலே வந்து இப்போதே விழுகிறது. பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, அசுத்தங்களை அழிக்கிற பரிசுத்த அக்கினி, அசுத்தங்களை முறியடிக்கிற கர்த்தருடைய அக்கினி, அசுத்தங்களை சுட்டரிக்கிற தேவ அக்கினி. ரிகபல சந்தரபல ரிகபரபலமோ சந்தராதி ரகசியத்துனரு ரிலேகேமன தரமன ரிகபபல ஷிபல துரே ரிகபரபலமோ சந்தரபோ ரிகபரபல துராதரா. Hallelujah, 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 hallelujah. Rikala daraba shakala radanara rikabarabala diragadaga siyatanara. Amen, amen, amen. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா. இயேசு பாசமாய் சிலுவை பலியானா பாவத்தை வென்று விட்டா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே, காத்திடுவா. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் பிசாசை விட என் தேவன் பெரியவரே. எந்த உலகிலே இருக்கும் பிசாசை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே ரலதிபன சந்தராதனரா ரிகலதிபலபோ சந்தர்கடரபலதுராதர கசியாத்தனரோ ரிபாலதே கேமா சந்தலாபல் பிரௌடாரதன கசியாத்தனரா ரிகலேகே ரேமன ஹம்தல் பிரௌடபரதனா ரிகபாப ஷேகலரனா. அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆவியானவருக்குள்ள இடம் கொடுத்து நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம். ரிகாலா ஷேகேபல ஹப்தந்தரதினரபலதரா ரிகாலதரதா. ஓ மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அக்கினி எல்கைகளை தாண்டி கிரியை செய்யும், எல்கைகளை தாண்டி செயல்படும். அல்லேலூயா. சத்துரு எங்க மறைந்திருந்தாலும், பிசாசு எங்க மறைந்திருந்தாலும், உங்க அபிஷேகத்தின் அக்கினி சத்துருக்களை இனம் கண்டு வேறறுக்கும். சத்துருக்களை இனம் கண்டு வேறறுக்கும். அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு வல்லமை நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். இப்போதே ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. தடைகள் உடையட்டும், சத்துருவின் வல்லமைகள் அழிந்து போகட்டும், பிசாசின் கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும், சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால முறிவதாக. சத்துருவின் சகல திட்டங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. அல்லேலூயா. ஆவியாயிருக்கிற கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஆவியாயிருக்கிற கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். ஜெயவாளியாய் நிறுத்துகிறார் கர்த்தர். ஆமென் ஆமென். பிதாவாகிய தெய்வம் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து வைத்தது போல இன்றைக்கு நீ நிரப்பப்படுகிற நாள். உன்னை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, பாவத்தில் கிடக்கிறவர்களை மீட்டெடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறார். ரிகபலா ரிகபரபலவோ சந்தரபௌரியா ரிகேலேதே லேசே கேமா ஹம்தல் பௌடமனா. ஜெபிங்க ஜெபிங்க. சரீரத்திலே தேவ வல்லமை, சரீரத்திற்குள்ளாய் தேவ வல்லமை. சிந்த மண்டலங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். இன்றையில இருந்து ஆவியின் சிந்தை வெளிப்படுகிறது. மாம்சத்திற்கு ஏதுவான சிந்தனைகள் அழிந்து போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சிந்திக்கிறது போல நீ சிந்திப்பாய். கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளை நீ அறிந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய இருதயத்தின் துடிப்பை நீ அறிந்து கொள்ளுவாய். அப்படி கொத்த சிந்தை, ஆவியின் சிந்தை இப்போது ஒவ்வொருவர் மேலே வைக்கப்படுகிறது. ஆவியின் சிந்தை அளவில்லாமல், ஆவியின் சிந்தை அளவில்லாமல். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய். ஜீவனுக்கு ஏதுவான சிந்தைகளை கர்த்தர் வைக்கிறார். சமாதானத்திற்கு ஏதுவான சிந்தைகள் ஒவ்வொருவர் மேலே வைக்கப்படுகிறது. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். ஆவியின் சிந்தையை வைப்பீராக. ஹல்லேலூயா. ரீமாலா ரஷகலா ரீபாலா ரஷ
ஷகலரா ஆண்டவரே ரிபலா பலே பலா ஷகலரா அல்லேலூயா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. சரீரத்திலே வல்லமை, சரீரத்திலே வல்லமை. பலவீனப்பட்ட சரீரங்களிலே தேவ வல்லமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் பலவீனப்பட்ட அவயங்களில் என் வல்லமை தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய பலன் பூரணமாய், கர்த்தருடைய வல்லமை பூரணமாய், கர்த்தருடைய கிருபைகள் பூரணமாய் எங்கள் மீது அமருகிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் மீது வல்லமையாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் மீது திரளாய் ஊற்றப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். மகிமையான கர்த்தர் மகிமையானவைகளை செய்துகிறார், மகிமையானவைகளை செய்து முடிக்கிறார், மகிமையானவைகளை செய்து முடிக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க சிந்தை மண்டலங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆவியின் சிந்தை உண்டாகிறது. இதுவரை நீ சிந்தித்தது போல அல்ல, இனிமேல் ஒரு நபரை பார்ப்பீர்கள் ஆனால் ஆமென், அது கர்த்தர் பார்த்த பிரகாரமாக இருக்கும். கர்த்தர் அவர்களை குறித்து சிந்திக்கிற பிரகாரமாக இருக்கும். எஸ் க்ளோரி, எஸ் க்ளோரி, எஸ் க்ளோரி. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு வெளிப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, காயப்பட்டவர்களை கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஜெபிங்க ஜெபிங்க. கண்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது, கண்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியின் கண்கள் துறக்கப்படுகிறது, ஆவியின் கண்கள் துறக்கப்படுகிறது. தரிசனம் காண்கிற கண்கள். ஆமென். ஆவிக்குரிய உலகத்திலே ஆவியானவரை, பிதாவாகிய தெய்வனை, இயேசு கிறிஸ்துவை, அவருடைய மகிமையை, அவருடைய கிரியைகளை, அவருடைய வல்லமையை காணும்படியாக ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆமென், அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு பாளையத்தை சுற்றிலும் கர்த்தருடைய சேனை வந்து இறங்கினதை கண்டது போல தரிசனங்களை காணத்தக்கதாக உன்னை சுற்றி நிற்கிற அக்கினி மயமான ரதங்களை, குதிரைகளை பார்க்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் கண்களை திறக்கிறார். மாமிச கண்கள் அடைபடுகிறது, ஆவியின் கண்கள் திறக்கிறது, ஆவியின் கண்கள் திறக்கிறது. மறைபொருட்களை, ஆழங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், அவரோ இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அவர். ஆமென் ஆமென். நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல உங்க கண்கள் மனுஷன் பார்க்கிறபடி அல்ல, தேவன் சிந்தித்து தேவன் பார்க்கிற வண்ணமாக சிலரை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்து மறுரூபமாக்குகிறார். உன் கண்கள் அபிஷேகிக்கப்படுகிறது. உன் கண்கள் புறா கண்களை போல, கபடற்ற கண்களை போல இயேசுவை தரிசிக்கும்படியாக உன் கண்களிலே பரிசுத்த அபிஷேகம் இப்போது ஊற்றப்படுகிறது. ரிகவலா ஷேகரதரரா ரிகவவரதரரா ரிகவரவலவ சந்தலகசியாத்தனரோ ஹalleluya 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 ஹalleluya. எப்போதும் கண்ணீரோடு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கிற அந்த கண்கள், எப்போதும் ஆத்துமாக்களுக்காக அழுது கொண்டிருக்கிற கண்கள்,
எப்போதும் கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் நினைத்து ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற அந்த அழுது கொண்டே இருக்கிற கண்களை பரிசுத்த ஆவியான வைக்கிற பெற்றுக்கொள் சபையை, பெற்றுக்கொள் ஆத்துமாவே, பெற்றுக்கொள் தேவ ஜனமே. தேவ சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக அழுது அழுது ஜெபிக்கிற விசேஷத்த கிருபைகளை கர்த்தர் ஓ மேல வைக்கிறார். ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்துகிற கண்களை ஓ மேல வைக்கிறார். திறப்பில நிற்க, திறப்பில நிற்க அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் தேசத்தை அழிக்காதபடி, ஜனங்களை அழிக்காதபடி திறப்பில நீ நிற்கும்படியாக, அழுகையோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் திறப்பில நிற்கும்படியாக கண்கள் அபிஷேகிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஓராலதிகபல சந்தன பௌர கபர துராத ரகசிய ரிக்கபரபலபோ சந்தல் கடவல் கௌடை ஹம்தல் பிரௌடவல ரகசிய. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரலே தேகே மனஷே கரதனரா ரிக்கபபல துரகம் சந்தல வரபோ ஷியாரவல. அழுகையோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ஆமென், பாவத்திலும் பாரம்பரிய கட்டிலும் பிசாசின் பிடியிலும் இருக்கிறவர்களுக்காக அழுகையோடு ஜெபிக்கிற உன்னை நான் கம்பீரமாய் அறுக்க பண்ணுவேன், கம்பீரமாய் அறுக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்துல அறுவடை அதிகம், வேலையாட்களோ கொஞ்சம். ஆமென். அறுவடைக்காக காத்திரு, அறுவடைக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திரு. ஹல்லேலூயா. நீ அழ அழ, ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் உன்னை பெருமூச்சு விட்டு அல செய்ய, அல செய்ய கம்பீரமாய் ஆத்துமாக்களை அறுக்க பண்ணுகிற காலம். ரிகபல ஷகலரதனா ரிகபபரதல ரகசியா ரிகபரபலவ சந்தரதி ரகசியா திரிபரபலதுனா. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிலரரரரல ஷேகரனா. ஆமென், ஆமென். செவிகள் பரிசுத்தமாக்கப்படுகிறது சகோதரி. ஆமென், ஆமென். சிலருடைய செவிகள் துறக்கப்படுகிறது. ரிபலதகம சந்தரபலகசியாத்தனரோ ரிகரனா. வேறு மனுஷியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இனிமேல் இனிமேல் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ்கிற வாழ்க்கை, மனுஷ சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்டு வாழ்கிற வாழ்க்கை. ரிகபனதனனா. ஆமென். கர்த்தர் உனக்கு தருகிற ஆலோசனைகள், அவர் உன்னோடு பேசுகிற வார்த்தைகள், அவர் உனக்கு கொடுக்கிற மறு உத்தரங்களை நீ அறிந்து கொள்ளும்படி உன் செவிகளை கர்த்தர் திறக்கிறார், செவிகளை கர்த்தர் திறக்கிறார். எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படுவதாக. ரிகதமஷகலரதனா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தம் கேட்கும்படியாய் என் செவிகள் பரிசுத்தமாகட்டும் சொல்லுங்க. அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக செவிகளை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவரே, இப்போதே செவிகள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமையான சத்தம் ஒவ்வொரு செவிகளிலும் தொனிக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுவா. கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் அதிர்வை உண்டு பண்ணுகிறபடியா ஸ்தோத்திரம். ஓ ரிகதமனா. கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை ஒவ்வொருடைய செவிகளிலும் இப்போதே தொனிக்கட்டும், தொனிக்கட்டும். ரிகபல ஷேகரதனரபனா. ஆமென். சாமுவேலை போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உங்க சித்தத்தை செய்யட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கெல்லாம் நீர் பதிலளிக்கிறீர். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் மறு உத்தரவு கொடுக்கிறீர். அல்லேலூயா. நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசுகிற தெய்வம். ஓ, கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, நீர் பேசுகிற தெய்வம். தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறவர், தகப்பன் பிள்ளையோடு பேசுகிறது போல என் கர்த்தர் எங்களோடு பேசுகிறவர். ஆயத்தமாக்கப்படு சபையே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக்கப்படு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க செவிகள் திறக்கப்படட்டும். ஒப்புக்கொடு. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாய் செவிகள் மாறட்டும். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
rikaradalana rikababalatara. Hallelujah, hallelujah, hallelujah. Raladi kabarabalabu shamdalabu rikabarabalabu. ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். ஆமென், ஆமென். சிலரோடு அநேக முறை பேசிக்கொண்டே இருக்கிறார், அநேக முறை பேசுகிறார். ஆனா செவி அடைக்கப்பட்டதுனால உணராமல் மந்த இருதயத்தோடு செவியோடு வாழ்கிற வாழ்க்கை இனி வேண்டாம். ஆவியானவரே, இன்றையிலிருந்து உங்க சத்தத்தை கேட்டு நடக்கட்டும். ரீகாபாஷ ஜெபிங்க, ஜெபிங்க. செபிகள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்க சரீரத்தில் இன்றைக்கு தேவ வல்லமை, உங்க சரீரத்தில் இன்றைக்கு தேவ வல்லமை. ரீகாபாஷ கலரா ரீகாபல தம்தல் பிரௌடபலகசியாத்தனரா. நீ பலப்படு. ஆமென், ஆமென். நீ பலப்பட உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததிகளை தேவனுக்கு நேராய் ஆயத்தப்படுத்த, ஸ்திரப்படுத்த. அது உனக்கு பலனாயிருக்கும், அது உனக்கு பலனாயிருக்கும். ஆமென், 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 ஆமென். உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்க குணாதிசயங்கள், உங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றத்தை விரும்புகிறார். உங்க குடும்பமும் அதைத்தான் விரும்புகிறது, உங்க குடும்பமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. சாட்சியுள்ள வாழ்க்கை, பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை, கிறிஸ்துவை நிரூபிக்கிற வாழ்க்கை. Rakabala shagala radanara rikabarabala shabalabara diragadagasiyatnero rikabarabala shamdala digabal proudabalagasiyatnero. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்க. ரீகாலா ஷேகாரா தனரா ரிகபரபலபர ஷேகபர துரபலபௌரியா. சுட்டெரிப்பின் ஆவியானவர் சுத்திகரிக்கிறார், சுட்டெரிப்பின் ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். ரீபால ஷேகார ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சுத்திகரித்து மறுரூபப்படுத்தி உன்னை பயன்படுத்துகிறவர். உன்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, உன்னை அபிஷேகித்தவர் சாதாரணமானவர் அல்ல. ஓ, அவர் பரிசுத்தப்படுத்தி மறுரூபமாக்கி உன்னை கொண்டு வெளிப்படுகிறவர். ரீகாலதர ஷேகாரதரா ரீபால ஷேகேமன ஹம்தல பௌரி கபரபலதுரா ரீபலபல ஷேகேபல கபாரி தரபலவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை ஒன்றுதான், நீ என்ன போல மாறணும். ஆமென், ஆமென். என் சாயலா நீ மாறணும். ஆமென். நான் உன்னை கொண்டு பேசுவதற்கு, நான் உன்னை கொண்டு செயல்படுவதற்கு, உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்கிறதற்கு தடை இருக்கக்கூடாது. பாவம் தடையாக இருக்கக்கூடாது, மாமிச குணம் தடையாக இருக்கக்கூடாது, மாமிச சிந்தை தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவியின் சிந்தையோடு ஆவிக்குரிய மனுஷியாய், ஆவிக்குரிய மனுஷனாய், ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறார். ஆவிக்குரியவன் ஆவியானவராலே நடத்தப்படுகிறார். ஆவிக்குரியவன் ஆவியானவராலே கொண்டு செல்லப்படுகிறார். அல்லேலூயா. பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரிடத்திலே ஆவியானவராலே எடுத்து செல்லப்பட்டது போல கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆமென் ஆவியானவராலே கொண்டு செல்லப்பட்டது போல, ஓ பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு செல்ல விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு பலமாய் வெளிப்படும்படி திட்டங்களை உண்டு பண்ணி இருக்கிறார். அப்படி ஒரு வல்லமையான அபிஷேகம் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்படி ஒரு வல்லமையான அபிஷேகம் இன்றைக்கு ஊற்றப்படுகிறது. அப்படி ஒரு வல்லமையான அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. பிலிப்பு பேசிக்கொண்டு இருக்கும் போதே பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறினது. பிலிப்புடைய சத்தத்தை கேட்கும் போதே பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறினது. நீ பேசும் போதே பிசாசுகள் அலறும், உன் சத்தத்தை கேட்டாலே பிசாசுகள் நடுங்கும். அப்படி ஒரு அபிஷேகத்தை, வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலே வைக்கிறார்.
சோர்ந்து போகாதீங்க, ஜபத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஆமாம், நீங்கள் எப்போ ஜபத்தில் தளர்றீங்களோ அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் தமது பலனை கொடுத்து உங்களை பூஸ்ட் பண்ணுறாரு. உன் பலனெல்லாம் செலவழியும் போது தான் அவர் திரும்ப தமது பலனை தந்து உன்னை புதுப்பிக்கிறாரு. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இப்போ இது ஆவியானவருடைய நிரப்புகிற நேரம், ஆவியானுடைய பலன் உன்னில் வெளிப்படுகிற நேரம், ஆவியானவருடைய அனலாய் மாற்றுகிற நேரம். உன்னிடத்தில் இருக்கிறது எல்லா பலனும் முடிந்தது என்று அவருக்கு தெரியும். சோர்ந்து போகாத, அவர் தமது பலத்தினால் இடை கட்டுகிறார். எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே முடிந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் எழும்பி நின்று பரலோக தேவனை நோக்கி பார்த்து, அண்ட சராசரங்களை உண்டாக்கி இருக்கிற சர்வ வல்லமைகள தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 4வது நாள் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஆழமாய் நம்மை மீண்டும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். மேற்கொள்ள முடியாமல் இருக்கிற பாவங்கள், பாவக்கிரியைகள் எல்லாம் இந்த நாள் அழிக்கப்படுகிறது. அந்த பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன்னை குணமாக்க போகிறார். அதற்காக உன்னை உள்ளார்ந்த மனிதனில் ஆழத்துக்குள்ள ஆவியானவர் கடந்து செல்லுகிறார். இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறார். விட முடியாமல், ஆமேன், மாற முடியாமல் இருக்கிற அநேக பாவ கரைகள் இந்த நாளில் சுத்திகரிக்கப்பட போகிறது. வீட்டுக்குள்ள உனக்கு தெரியாமலே இருக்கிற பாவங்கள், பாவக்கரைகள், சாபங்கள், ஆமேன், தலைமுறையாய் போராடி கொண்டிருக்கிற கிரியைகள், மந்திரங்கள், வெள்ளி சூனியங்கள், உனக்கு தெரியாத வண்ணமாய் லேண்டில் வைக்கப்பட்டிருக்கிற மந்திரங்கள், செய்வனை கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட போகிறது. உனக்கு விரோதமாய் நீ தூங்கி கொண்டிருக்கும் போது உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக செய்யப்பட்ட மந்திரங்கள், யாகங்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பி. சுத்திகரி உன் குடும்பத்தை சுத்திகரி. தலைமுறையாய் உன் குடும்ப சாபத்துக்குள் அழிந்து போக வேண்டும் என்று செய்யப்பட்ட ஒவ்வொரு கிரியைகளும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு ஆயுதமும், ஆமென், அழிக்கப்படட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரை என்ன சுத்திகரியும், உள்ளார்ந்த மனிதனை சுத்திகரியும், என் லேண்டை சுத்திகரியும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க பாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா லா ரா ஷகா லா ரா. ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆண்டுடைய மகிமை இறங்கி வருகிறது. ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் சுத்திகரிக்கப்படுவானாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவர் சுத்திகரிக்கப்படட்டும். சுத்தவானாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஆமென். உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுகிற நேரம். ஆமென், ஆமென், ஆமென். உனக்கு ஆண்டவர் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ண போகிறார். உன்னை ஆண்டவர் குணமாக்க போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு ஜெபி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ரா ரா ஷகாலாரா லீமாலா ராகாலா ரா ஷகாலாரா. ஆண்டவனை உருவாக்குகிறார். உள்ளார்ந்த மனிதனை உருவாக்குகிறார். உன்னை பலப்படுத்துகிறார். ஒரு காண்டாமிருகத்துக்கு பலத்தை உனக்கு ஆண்டவர் தருகிறார். சத்துருவை ஜெயிக்கிற ஒரு பலம் உன் மேல இறங்கி வருகிறது. பிசாசுகளை ஆமென் துரத்துகிற பலம் உன் மேல இறங்கி வருகிறது. அந்த காரங்களை ஜெயிக்கிற ஒரு பலம் உன் மேல இறங்கி வருகிறது. உன்னதத்திலிருந்து ஆமென், உன்னதத்திலிருந்து தேவ
தேவ மகிமை உன் மேல பலமாய் வெளிப்படுகிறது. ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து நடத்துகிறார், உன் கரத்தை பிடித்து நடத்துகிறார். பலவீனப்பட்ட உன்னை ஆண்டவர் ஆமே நடத்துகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு நான் துணையாக இருந்து அனுகூலமாக இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Oh Rabba la ra shaka la rima la ra ka la ra. Oh rima lama rabo shaba lama lima labara. Riba la ra shaka la rima la ra ka la ra. அநேகருடைய கரத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென், ஆமென். சீசர்களை தம்மிடமாய் வரவழைத்து அதிகாரம் கொடுத்தது போல ஆமென், ஆமென், உன்னை அவரிடமாய் வரவழைத்திருக்கிறார். ஆமென். இந்த வேளையில் வல்லமை உனக்கு கொடுக்கப்படுகிறது, வல்லமை கொடுக்கப்படுகிறது, சத்துவம் கொடுக்கப்படுகிறது. அநேகருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆண்டவன் அபிஷேகிக்கிறார். உன் சிரசில் தேவ மகிமை இறங்கி வருகிறது, உன் சிரசில் அக்னி மகிமை இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னத்தை உன் சிரசில் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரத்தை உன் மேல் அமரப்படுகிறார். ஆவியானுடைய விரல் உன் மேல் அமருகிறது. வியாதி பெற்றிருக்கிற பிள்ளைகள் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தினால, ஆமென், இயேசுவின் நாமத்தினால நீ விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறாய். நன்றி தகப்பனே. உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற ஜீவநதி உன் மேல பாய்ந்து வருகிறது. உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற ஜீவநதி உன் மேல பாய்ந்து வருகிறது. பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். ஜீவநதி உன் மேல பாய்ந்து வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். நீ இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை. அதனால உனக்கு சத்துவமும் வல்லமை உண்டு, அதனால உனக்கு சத்துவம் வல்லமை உண்டு. ஆமென். நீ தேவனுடைய பிள்ளை, ஆமென், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளை. அதனால உனக்கு சத்துவம் வல்லமை உண்டு. அந்த சத்துவம் வல்லமையை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். காத்திருக்கிற உன்னை கர்த்தர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள். காத்திருக்கிற உன்னை கர்த்தர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள். கர்த்தருடைய கரம் மேல் அமருகிறது. ஆமென். சத்துவம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய சத்துவம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். நீ கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளை, அவருடைய விலாவில் தோடிய பரிசுத்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளை. பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா லா ரா ஷாகா லா ரீமா லா ராகா லா ரா. இந்த நாளில் இருந்து உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமா, உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். இந்த நாளில் இருந்து உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமா, உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். உன் வீட்டுக்குள்ளே இந்த நாளில் இருந்து சமாதானம் இருக்கு. சமாதான பிரபு உன் வீட்டை ஆளுகை செய்கிறார். உன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. கர்த்தருடைய ஆளுகை உன் வீட்டில் வெளிப்படுகிறது. எல்லாரும் நாவ திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற மேல நீதியின் சூரியன் உதிக்கிறது. ஆமென். அவருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம் எனக்கு இருக்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கர்த்தருனை நிரப்புகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை. ஆமென். உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். உன்னை நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறாரம்மா, உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆமென். பலவீனங்கள் மாறி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் மாறி போகிறது. ஆண்டவனை பலப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீதியின் வலது கரத்தினால நான் தாங்குவேன், நான் உன்னை தாங்கி நடத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்கி நடத்துவேன். ஆமென், ஹalleluya, ஆமென். நீ கர்த்தரை விசுவாசிக்கிறபடியினாலே தேவ மகிமையை நீ காண்கிறாய். தேவ மகிமை உன்மேல் இறங்கி வருகிறது. இயேசுவை இந்த நேரத்தில் விசுவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும்
தேவ மகிமை இறங்கி வருகிறது. இதுவரை கண்டிராத மகிமை பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அந்த மகிமை வெளியரங்கமாகிறது. அந்த மகிமை வெளியரங்கமாகிறது. மாமிசமான யாவரும் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று சொன்ன வாசனா இன்னைக்கு வெளிப்படுகிறது. நீ காண்கிறாய், ஜெபத்தில் இணைந்திருக்கிற உன்னை அவருடைய மகிமையினால் நிறைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆவியான் நிரப்புகிறா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். ஆகையால் நீ விடுதலை ஆகிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். விசுவாச வார்த்தையை சொல்லு. ஆமென். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். நான் விடுதலை ஆவேன்னு சொல்லு. என் குடும்பம் விடுவிக்கப்படும்னு சொல்லு. என் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள் சொல்லு. நாவ திறந்து கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். விடுதலை ஆவேன்னு சொல்லு. ஓ ரா பா லா ரா லா ரா லா ரா லா ரா ரா பா லா ரா லா ரா ரீமா லா பா லேமா லா பா ரா பா லா ரா ஷகா லா ரா ரிமா லபோ ஷபா லபா லிமா லபா ரபா ரா. ஆமென். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை விசுவாசித்து அறிக்கை செய்திருக்கிற தேவ ஜனமே, ஆமென். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஆமென். பலமா இறங்கி வருகிறது. இனி பொல்லாங்குனை தொட முடியாது. இனி அசுத்தனை தொட முடியாது. இனி அந்த அந்தகார தொட முடியாது. அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு மாறி போகிறது. ஆமென். மண்ணான மனுஷர்கள் பலவந்தம் செய்கிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இனி மண்ணான மனுஷன் உனக்கு விரோதமாய் பலவந்தம் செய்ய முடியாது. ஆமென். நீதி செய்கிற தெய்வம் உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷன் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றை எழுதி வைத்திருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆமே. அவன் நீதி செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் நீதி செய்வேன், நான் வழக்காடுவேன், உனக்காய் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Oh Rama la rashaka lara. Amen. Hallelujah. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வெளிப்படுகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வெளிப்படுகிறதுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்புகிறதுக்கு நன்றி. இப்பொழுது தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரும் தொடுகிறக்கு நன்றி. ஆமே. உனக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகாரங்கள் எல்லாம் இனி நிற்க முடியாது. ஆமேன். ஒரு நூலில நெருப்பு பட்டு போட்டி போவது போல இப்பொழுது போட்டி போகிறது. இப்பொழுது எரிந்து போகிறது. இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழுகிறது. அந்த சிந்தை மண்டங்கள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய விரல் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்கிறதுமா. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதமா. அநேக நாட்களாய் வருத்தப்பட்டாய் அல்லவா, அநேக நாட்களாய் பாரப்பட்டாய் அல்லவா. இன்னைக்கு ஆவியானுடைய விரலே உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய விரலே உன்னை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன்னை தொடுகிறது. இப்பொழுது அசுத்த ஆவிகள் மாறுகிறது. இப்பொழுது தெளிந்த புத்தி உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது. ஜபே விட்டு கொடுத்து ஜபி. ஹalleluya. ஓ ராமா லாரா ஷாகா லாரா. ஆமென். ஹalleluya. யெகோவா ராஃபா உன் வியாதிகளை சுகமாக்குகிறார். யெகோவா ராஃபா. ஆமென். வியாதிகளை சுகமாக்குகிறார். ஆமென். உன் வியாதிகள் சுகமாகிறது. அவர் தாமே வியாதிகளை சிலுவையில் சுமந்திருக்கிறாராமா. ஆமென். அவருடைய தழும்புகளால் நீ குணமாகிறாய். அவருடைய தழும்புள்ள கரத்தை நோக்கி பார்க்கிறாய். இப்போ உன் கண்களுக்கு முன்பதாக ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பதாய் ஆமென் அவருடைய தழும்புள்ள கரம் வெளிப்படுகிறது. வியாதி மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது வியாதி மாறுகிறது. இப்பொழுது கிட்னி சம்பந்தமான பலவீனங்கள் மாறுகிறது. மூளை சம்பந்தமான பலவீனங்கள் மாறுகிறது. கட்டிகள் கரைகிறது. இப்பொழுது லிவர்ல தேவ வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது இன்ஃபெக்ஷன் எல்லாம் மாறி போகிறது. இப்பொழுது சரத்துல போராடுகிற ஆமென் எரிச்சல்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது மாறுகிறது. இப்பொழுது சரத்துல விடுதலை. ஆமென். ஸ்கின் அலர்ஜி எல்லாம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே.
ஜபே ஜபே ஊக்கமாய் ஜபே ஊக்கமாய் ஜபே ஊக்கமாய் ஜபே. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சிரசுல இருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழாது. ஒவ்வொரு மயிரை எண்ணி வைத்திருக்கிறா, ஒவ்வொரு தலைமுடி எண்ணி வைத்திருக்கிறா. நீ பயப்படாத, நீ பயப்படாத. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாத. உன் மேல வல்லமை இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடுதலை, விடுதலை, விடுதலை. இதுவரை கண்டிராத மகிமையை நீ காண்கிறாய், நீ காண்கிறாய். ஒரு கண்களுக்கு முன்பதாய் ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. எஸ் அக்கினி அடுத்த கட்டத்துக்கு நேராய் உன்னை கொண்டு செல்லுகிறேன். நீச்சலாளா உன்னை கொண்டு செல்லுகிறேன், உன்னை கொண்டு செல்லுகிறேன். ஆத்மாவே இருக்கிற இடத்துல மகிமை, இருக்கிற இடத்துல மகிமை, இருக்கிற இடத்துல மகிமை, வேலை செய்கிற இடத்துல மகிமை. எஸ் பாயா இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா லாபா லிமாலா ராலா ராஷாகாலா ரிமாலா ராகாலாரா ரிமாலமா ரபோ ஷபலமா லிமாலபா ரபோ ஹெட ரபோ ஷபலபா லபா லபாரா. ஆமென் 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 ஆமென். உன்னை நான் சுத்திகரிப்பதே உன்னை பயன்படுத்தும்படியாக, உன்னை சுத்திகரிப்பதே உன்னை பயன்படுத்தும்படியாக. இதுவரை உன்னை பயப்படுத்தி கொண்டிருந்த, இதுவரை உன்னை பயப்படுத்தி கொண்டிருந்த அந்த பயத்தின் வல்லமைகளை உடைத்தறிந்து, ஆமென் ஆமென், இப்படிப்பட்ட பயத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் உன்னை நான் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த பயத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது, பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது, பயத்தை கொண்டு போடுகிற பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. இரவுல தூங்க விடாத வண்ணமாய், ஆமென், தூக்கம் மாத்திர போட்டா தான் தூக்கம் வரும். இதுவரை அப்படி இருந்தது. இந்த நாள்ல இருந்து ஒரு மாற்றம் ஆவியானவர் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இனி அந்த தூக்கம் மாத்திரம் வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பரிபூர்ண விடுதலையை தருகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சுகமடைவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. நீ சுகமடைவது தேவனுடைய சித்தம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுகமடைவது என்னுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு இன்னைக்கு நீ சுத்தமாக, சுத்தமாக, நீ சுத்தமாக. ஆமென், சுத்தமாக. நீ குஷ்டரோகியா இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல, நீ பாவத்தோடு இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல. நீ சுத்தமாக, நீ பரிசுத்தமாக, நீ விடுதலையாக, நீ வியாதியிலிருந்து விடுதலையாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கி வருகிறது, உன்னை விடுவிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா லாமா லா ராஷாகாலா ரீமாலா ராகாலாரா. இனி ஒரு சாபமும் வாழ்க்கையில் இராது, இனி ஒரு சாபமும் வாழ்க்கையில் இராது. ஆண்டவர் அஸ்திபாரத்தின் வேர்ல போராடுகிற, ஆமீன், வேர்ல போராடுகிற அந்த வேரை கூட பிடுங்கி எறிகிறார். அஸ்திபாரத்தின் ஆழத்தில் இருக்கிற வேரை கூட பிடுங்கி எறிகிறார். ஆமீன், பிடுங்கி எறிகிறார். ஆமீன் ஆமீன். மறைந்து மறைந்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த பாவத்தின் வல்லமை, அந்த பாவத்தின் வேர், அந்த சாபத்தின் வல்லமை, சாபத்தின் வேர் இப்பொழுது பிடுங்கி எறியப்படுகிறது, எறியப்படுகிறது. ஆமென். கர்த்தர் சுத்திகரித்து அதை பிடுங்கி எறிகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே நீ சுகமாகிறாய், நீ சுகமாகிறாய். ஆமென் ஹல்லேலூயா. ஓ ராபா லா ராகாலா ராஷாகாலாரா. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. 38 வருஷமாய் வியாதிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் அளித்தது போல உனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். காத்திருக்கிற உனக்கு சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகிறது, நரம்புகள் சுகம் உண்டாகிறது இயேசுவின் இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. ரிபாலா பாலா பாலா ரஷகமா லிமாலரா லிமாலபரபோ ஷபலமா லிமாலப ரெடரா கடரபோ ஷபலபலபலபரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படித்து ஆவியானவருடைய துணையோடு தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 25:4. வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால்
நல்ல உடைமை பிறக்கும். அல்லேலூயா. ஒரு தட்டான் விரும்புவது எல்லாமே நல்ல உடைமை. அல்லேலூயா. எங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு தட்டான் விரும்புவது என்னது? நல்ல உடைமை. அல்லேலூயா. தட்டான் விரும்புவது நல்ல உடைமை. அந்த நல்ல உடைமை ஆக வேண்டும் என்று சொன்னால் வெள்ளியிலிருந்து களிம்பு மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெள்ளியோடு கூட ஒட்டி இருக்கிற அந்த களிம்பு மாறினாதான் இந்த தட்டான் விரும்புகிற பிரகாரமாய் ஒரு நல்ல ஒரு உடைமையை அவன் ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னா விரும்புகிற விதமாய் அவன் வணைய நினைத்த அந்த பொருளை வணைய முடியாது. அவன் செய்ய நினைத்த அந்த விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருளை அவன் செய்ய முடியாது. அந்த வெள்ளியில் இருக்கிற களிம்பு மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வெள்ளி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மை ஒரு நல்ல உடைமையாய், அவருக்கு பிரோஜனமான விலையேற பெற்ற ஒரு உடைமையாய் மாற்ற விரும்புகிறார். ஆமே. அந்த தட்டான் விரும்புவது போல வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் விரும்புகிறார். அவர் சொல்லுகிறது, வெள்ளியில் இருந்த அந்த களிம்பை நீக்கிவிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்மை ஆண்டவர் பார்ப்பது ஒரு சுத்த வெள்ளியாய் பார்க்கிறார், சுத்த பொன்னாய் பார்க்கிறார். அப்ப நம்மிடத்தில் அந்த வெள்ளியில இருக்கிற களிம்பு, அந்த அழுக்கு, அந்த பொன்னில் இருக்கிற அந்த அழுக்கு மாற வேண்டும் என்று சொன்னால், ஒன்று நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர் நம்மை புடமிடும்படியாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் நம்மை மாற்றிக்கொள்வது கிடையாது. அதே போல் அவர் புடமிடும் போது அந்த புடமிடும் போதும் நம்ம முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம நீக்கி போட வேண்டியது அவசியம். சில காரியங்கள், அந்த காரியங்களை நீக்கி போடணும். ஆண்டவர் நீக்கி போடுவதற்கு ஆமென் அநேக உபத்திரவங்கள், போராட்டங்களை அனுமதிப்பார். அந்த காரியங்கள்ல நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொன்னை குகையில் புடமிடும் போது, வெள்ளிய குகையில் புடமிடும் போது பாருங்க, அந்த அக்கினியில் புடமிடும் போது அந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியாது. அல்லேலூயா. அந்த தட்டா நல்ல ஒரு உடமை, நல்ல ஒரு அணிகலன் வருகிறது வரைக்கு அதுக்கு ஏற்ற விதமாய் அதை சரியா உருக்கி அந்த அந்த வெள்ளியில இருக்கிற அந்த களிம்பை எல்லாம் மாற்றி பாருங்க சுத்தமாய் வைத்து அவன் விரும்புகிற ஒரு அணிகலனை, விரும்புகிற ஒரு உடைமையை செய்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் ஏசாயா மூலமாய் தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லுகிறார். ஏசாயா 1வது அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கும்போது, உன் வெள்ளி களிம்பாயிற்று. அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெள்ளியாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வெள்ளி களிம்பாய் மாறிவிடுகிறது. வெள்ளி எப்படி களிம்பாய் மாறும்? வெள்ளியில் இருக்கிற காற்று அடிபடும் போது அந்த காற்று நிமித்தமாய் அந்த காற்றிலிருந்து புறப்படுகிற பாருங்க கார்பன் டை ஆக்சைடு, அந்த காற்றிலிருந்து புறப்படுகிற அந்த அழுக்கு எல்லாவற்றின் மூலமாய் நல்ல சுத்த வெள்ளி அதன் பின்பதாக அதில் தானாய் அழுக்கு படிந்து களிம்பாய் மாறிவிடுகிறது. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெள்ளி களிம்பாயிற்று என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. நம்மையும் அதே போல தான் வெள்ளியா ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனால் நம்ம களிம்பா மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும்போது நம்ம படிக்க முடியும். பாருங்க, ஒரு நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. இப்போ இந்த நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளியாய் இருக்கிற நாவு அவன் பழகுகிற நபர், அவன் பேசுகிற நபரை பொறுத்து இருக்கிறது களிம்பு ஒட்டாமல் இருப்பதற்கு. அல்லேலூயா. நீதிமான் தான், சுத்த வெள்ளி தான். ஆனால் அவன் பரியாசக்காரர் உட்காருகிற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து, அதாவது வீணான கெட்ட வார்த்தைகளை பேசுகிற ஒரு நபரோடு கூட பழகுகிறது. வீணான பாருங்க உலக காரியங்கள், வீணான கட்டுக்கதைகள், பாருங்க கிளவிகள் பேச்சு, இந்த காரியங்களுக்குள்ளே பேசுகிற இடத்துல போய் செலவழிச்சிட்டு இருந்தா, பக்தி விருத்தி இல்லாத காரியங்களை பேசிக்கிட்டே இருந்தா, இந்த வெள்ளியா இருக்கிற சுத்த வெள்ளியா இருக்கிற நாவு எப்படியா மாறும்?
களிம்பாய் மாறும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? வெள்ளியா இருக்க வேண்டிய நாவு களிம்பாய் மாறும். இப்போ அது ஆண்டவர் சொல்ற இந்த காரியத்துல அந்த உன்னுடைய கெட்ட சகவாசங்கள் வேண்டாம், நீ தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு இருக்கான்னா இந்த நபரிடத்துல நீ பேச போகாத. நீ பேசியாச்சுன்னா உன்னுடைய நாவை நீ கண்டிப்பாட்டு நீ என்ன பண்ணுவ? களிம்பாய் மாற்றிடுவாய். உன் நாவை நான் சுத்த வெள்ளியா வச்சிருக்கிறேன். அதனால இந்த நபரிடத்துல பேசினாலே, இந்த நபரிடத்துல நீ போனாலே, இந்த பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்தாலே உன்னுடைய நாவை நீ எப்படி மாற்றி விடுவாய்? களிம்பாய் மாற்றி விடுவாய். அதனால அந்த இடத்தை விட்டு நீ கொஞ்சம் ஒதுங்கீர். அந்த நபரிடத்துல நீ பேசாத. உன் நாவை சுத்த வெள்ளியாக நீ வைத்துக்கொள். அல்லேலூயா. அப்ப நீக்கி விட வேண்டியதை நாம நீக்கி விட வேண்டும். எக்ஸாம்பிள், நாவை மாத்திரம்தான் நாம இந்த இடத்துல இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். நம்ம சரீரமாக இருக்கு போக வேண்டிய இடத்துல சில இடங்களை காலை போக கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. இப்படி நாம நீக்க வேண்டிய காரியங்கள், விலக்க வேண்டிய காரியங்களை நாம விலக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல பாருங்க, ஆண்டவரே சுத்திகரிக்கிறார். ஏசாயா 6வது அதிகாரத்தை எடுக்கும்போது, 6வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். எப்படி அசுத்த உதடு மாறினது? அவன் சொல்றான், அசுத்த உதடுள்ள மனுஷன். எப்படி அசுத்த உதடாய் மாறினது என்றால், அவன் அடுத்து சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் நான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் வாசம் செய்கிறது அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அவங்க ஒன்று பேச, நான் ஒன்று பேச, அவங்க ஒன்று திட்ட, நான் ஒன்று திட்ட, இப்படி பேசி 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 என் உதடு எப்படியா மாறிட்டது? அசுத்த உதடா மாறிட்டு. ஐயோ நான் அதமானேன்னு சொல்லி அவன் அழுது புலம்புறான். அதே போலதான் நாம இந்த பாவம் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். பாவம் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறோம். இந்த பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் பிசாசானுடைய திட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த உலகத்துக்குள்ள, இப்பிரபஞ்சத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம நம்முடைய நாவு, நம்முடைய சரீரம் முழுவதுமாய் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இங்க ஏசாயா சொல்ற, ஐயோ அதமான, நான் இந்த பாவ உலகத்தில் அசுத்த உதடு உள்ள மனுஷ மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் உதடு எப்படி இருக்குது? அசுத்தமா இருக்குது. அல்லேலூயா. இப்ப அசுத்தமா இருக்கிற உதட என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம் 6வது வசனத்தை படிங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து, நன்றாய் புரிந்து கொள்ளணும், நான் இப்ப என்னுடைய வெள்ளியா இருக்கிறேன்னா இப்ப களிம்பா மாறிட்டேன்னு உள்ள ஒரு எண்ணம், ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். அவன் சொல்றான், என் நாவு அசுத்தமா மாறிட்டு, வெள்ளியா இருக்க வேண்டிய நாவு அசுத்த உதடா மாறிட்டு. காரணம், நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி அவன் அழுது புலம்பி தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறான். தாழ்த்த ஆரம்பித்த உடனே என்ன நடக்கிறது பாருங்க. சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து வாயை தொட்டு, இதோ உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆயிற்று. அல்லேலூயா. இப்ப இந்த களிம்பு மாற வேண்டும் என்றால், இந்த அக்கிரமம் மாற வேண்டும் என்றால், இந்த பாவம் மாற வேண்டும் என்றால் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி நம்ம தொடணும். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி நம்ம மேல வந்து இறங்கும் போது என்ன நடக்குன்னா, நாம பரிசுத்தமாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. இல்ல, 7வது வசனம். உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆகிட்டு. அல்லேலூயா. அப்ப அசுத்த உதடாயிருக்கிற நம்மளை
ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. களிம்பாய் இருக்கிற வெள்ளியில களிம்பாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அந்த களிம்பை அக்கினியினால, அக்கினி துரட்டால் தொட்டு, பலிபீடத்தை அக்கினி தழலால் தொட்டு பாருங்க, அந்த களிம்பை ஆண்டவர் மாற்றி நம்மை சுத்த வெள்ளியாய் உருவாக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நல்ல உடமை சும்மா சாதாரணமா அல்ல, ஒரு கனத்துக்குரிய நல்ல ஒரு உடமையாய் உங்களை என்னை மாற்றும்படியாய் அவர் பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க ஏசாயா 1 அதிகாரம் 25 வசனத்தை படிங்க பார்ப்போம். ஏசாயா 1:25. நான் என் வாயை நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பி நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அல்லேலூயா. உன் கையை என் கை ஆண்டவர் சொல்ற, என் கையை உன்னிடமா திருப்பி. அல்லேலூயா. திருப்பி எப்படி செய்வாரா? உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவோம். கொஞ்சம் கூட வச்சிருக்க மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஈயத்தோட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒரு வெள்ளியில ஈயம் இருக்கவே கூடாது. அதான் அவர் சொல்றாரு, என் கையை நீட்டி நான் சுத்தமாட்டு உன்னை நான் ஈயத்தை எல்லாம் மாற்றி உன்னை நான் சுத்தமா மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவேன். இந்த புடமிடுகிற அனுபவம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. புடமிடுகிற அனுபவம் வரும்போது கஷ்டமாக இருக்கு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஒரு நாளும் போராட்டம் மாறல, இந்த வியாதி மாறல, நெருக்கம் மாறல, உபத்திரம் மாறல, எனக்கு மட்டும் இந்த உபத்திரம், எனக்கு மட்டும் இந்த நெருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் புலம்புவோம். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் புடமிடப்படுகிறீர்கள் என்று. அல்லேலூயா. நீங்கள் புடமிடப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆமென் சுத்த வெள்ளியாய் சுத்த பொன்னாய் அவர் மாற்றும்படியாய் உங்களை புடமிடுகிறார். அல்லேலூயா. உங்களை இருக்கிற ஈயத்தை எல்லாம் மாற்றும்படியாய் அவர் உங்களை புடமிடுகிறார். அல்லேலூயா, ஆமென். அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இந்த பாருங்க, தங்கம் அக்கினில கடந்து புடமிடும் போது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. அதே போல தான் ஆமென், புடமிடுகிற ஒரு அனுபவம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நல்ல உடமையாய், நல்ல உடமையாய். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு? சோதித்து அறிவார். இப்போ பாருங்க, பொண்ணை உள்ள போட்டாச்சு, புடமிடுறாரு. அடுத்து என்ன பண்ணுவார்? எடுத்து பார்ப்பாரு. பார்த்துட்டு சோதித்து அதில் என்ன இருக்கான்னு பார்ப்பாரு, ஈய இருக்கான்னு பார்ப்பாரு. வெள்ளியை எடுத்து புடமிட்டுட்டு எடுத்து பார்ப்பாரு, அதில் என்ன இருக்கான்னு, ஈயம் இருக்கான்னு. அப்போ கொஞ்சம் போல ஒரு 2% எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவார்? மீண்டும் தூக்கி எங்கே போடுவார்? மீண்டும் தூக்கி எங்கே போடுவார்? பாருங்க, மீண்டும் அக்கினிக்குள்ள போடுவாரு, மீண்டும் எரிய வைப்பாரு. எரிய வச்சுக்கிட்டு மீண்டும் என்ன பண்ணுவாரு? எடுத்து பார்ப்பாரு. அல்லேலூயா. இப்படி திரும்ப 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 எடுத்து பார்த்து என்ன பண்ணுவார்? கனமுள்ள பாத்திரமாய், விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை வணைந்தெடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் கனவீனமான பாத்திரமா இருக்கக்கூடாது, கனமுள்ள பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் படிக்கட்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை நோக்கி பார்த்து, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்குள்ள களிம்பு இருக்கக்கூடாது. உணர்ந்து சொல்லுங்க, எனக்குள்ள களிம்பு இருக்கக்கூடாது.
எனக்குள்ள களிம்பு இருக்கக்கூடாது. சுத்தமான வெள்ளியாய் என்னை வனைந்தெடுங்கப்பான்னு சொல்லுங்க. சுத்தமான வெள்ளியாய் என்னை வனைந்தெடுங்கப்பா, என்னை வனைந்தெடுங்க ஆண்டவரே. நாவை திறந்து சொல்லுங்க, என்னை வனைந்தெடுங்கப்பா. சுத்தமான வெள்ளியாய் என்னை வனைந்தெடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நாவை திறந்து என்னை வனைந்தெடுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என்னை வனைந்தெடுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்கப்பா. வெள்ளியில் ஆண்டவரே களிம்பு இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நான் விட்டு விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விட்டு விடுறேன் ஆண்டவரே. வெள்ளியிலிருந்து களிம்பு மாறட்டும். என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியோ. நீங்கள் சரியாக சுத்திகரிச்சிங்கன்னு சொன்னால், அவங்கள ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய கனம், ஆண்டவருடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி வர ஆரம்பிக்கும். ஆமேன். ஒரு கனமுள்ள பாத்திரமாய், ஒரு மகிமைக்குரிய பாத்திரமாய் ஆண்டவரே உன்னை வனைந்தெடுப்பார், உன்னை வனைந்தெடுப்பார். ஹல்லேலூயா. ரீமாலா ரஷகமா லீமாலா ரஷகலா ரீபாலா பாரா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீபாலா பரா ஷகபா லீபாலா ரஷகலாரா. ஆமேன். விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் ஆண்டவர் உன்னை வனைந்தெடுக்கும்படியாக, ஆமேன், விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் ஆண்டவர் உன்னை வனைந்தெடுக்கும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆத்துமாவே, ஆண்டவரே, எனக்குள்ள கொஞ்சம் கூட களிம்பு இருக்கக்கூடாதுப்பா, களிம்பு இருக்கக்கூடாதுப்பா, களிம்பு இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நான் சுத்த வெள்ளியாய் சுத்த பொன்னாய் உமக்காய் பிரகாசிக்க விரும்புகிறோம்ப்பா, உமக்காய் பிரகாசிக்க விரும்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரீபாலா ரஷகலாரா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. என்னை ஒரு ஆண்டவரை, என்னை ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய், ஆமேன், ஹல்லேலூயா. என்னை சுத்திகரி, என்னை சுத்திகரி, என்னை புடமுடு, என்னை புடமுடு, என்னை புடமுடும் ஆண்டவரே. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். என்னை புடமிடுங்கப்பா, என்னை புடமிடுங்கப்பா. ஆண்டவர் என்னை புடமிடுங்கப்பா, ஆண்டவர் என்னை புடமிடுங்கப்பா. ஆண்டவரே, சுத்தமானாய் மாறத்தக்கதாய், ஆண்டவரே சுத்த வெள்ளியாய் மாறத்தக்கதாய் என்னை புடமிடுங்க ஆண்டவரே, என்னை புடமிடுங்க ஆண்டவரே. இந்த நாள் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு தேவ அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக. ஆமேன். சுத்த வெள்ளியாய் சுத்த பொன்னாய் ஒப்பு கொடுத்திருக்கிற, ஆமேன், ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுதே தேவாக்கினி இறங்குவதாக. இயேசுவோட நாவை தொட்ட மகிமை, இயேசுவோட நாவை தொட்ட அக்கினி இப்பொழுது தொடுவதாக, இப்பொழுது தொட்டு சுத்திகரிப்பதாக, ஒரு விஷயங்களை தொட்டு சுத்திகரிப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு சுத்திகரிப்பீராக, இப்பொழுது சுத்திகரிப்பீராக. இயேசுவோட நாவை தொட்டு சுத்திகரித்தது போல சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை சுத்தவான்களை மாற்றுவீராக. ஆமென், 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறபடி நாள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ரபாலா ரஷகலா ரீமாலா ரகலாரா. ஆமென், 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 ஆமென். அதே போல சனிக்கிழமை இந்த இடத்தில் நடக்கிற வியாதிஸ்தர்களுக்கான விடுதலை கூடி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இந்த நாளும் சாயங்காலம் நடக்கிற அந்த வீட்டு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம். பரிசுத்த மகா இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த நாளில் கடந்த அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தம் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவாவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தருடைய காருண்யம் கிருபை கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவீராக.
குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆமென். அற்புதங்களை காண செய்யும். என்னை எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். சாயங்காலம் நமக்கு கரெக்டாக இங்கேருந்து 5:45 கிளம்புறது மாதிரி சரியா?